வானொலி. நான் உங்கள் ராஜ் கபூர். நாளும் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க போறோம். நிறைய பேருக்கு இது சீரியஸ் அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இந்த நம்ம காலநிலை மாற்றம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல வெயில் அடிக்காம வெயில நீண்ட நாள் அடிக்கிறது, அல்லது மழை காலத்துல மழை பெய்யாம தள்ளி பெய்கிறது, காற்று அடிக்கக்கூடிய காலத்துல காற்று அடிக்காம அது காற்று அடிக்காமலே போகிறது. ஸோ இது எல்லாமே வந்து முறை தவறி நடக்குது இல்லையா? இதனால வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களாகிய நீங்க என்ன சொல்ல போறீங்க இந்த கருத்துன்னு தான். உங்களுடைய காலங்கள்ல எப்படிலாம் வந்து இந்த சீதோசன நிலைகள் இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது, இந்த காலநிலை மாற்றம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய அனுபவ கருத்துக்களை அப்படியே பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8660474727 அப்படிங்கிற எண்ணிற்கு வந்து உங்களுடைய அனுபவ கருத்துக்களை அப்படியே பகிர்ந்து விடலாம். அது மட்டும் இல்லாம அதாவது பிறந்த நாள் வாழ்த்து, திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இந்த வானொலி வந்து உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்த கட்டணமும் இல்லை. 8660474727 அப்படிங்கிற இதே எண்ணிற்கு வந்து உங்களுடைய வாழ்த்து செய்தியை அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே வந்து அப்படியே வாய்ச்சி விடுவோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் தான். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை ஏகே டிசைனர். வாஸ்துப்படி உங்களுக்கு வந்து பிளான் அமைச்சு தர்றதுலையும், வாஸ்துப்படி கட்டடம் கட்டி தர்றதுலையும், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கிற வீடுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வாஸ்துப்படி மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது சம்பந்தமா நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7940494125 என்ற எண்ணை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா மிஸ்டர் ஹலீம் அவர்கள் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க இது சம்பந்தமா நிறைய படிப்புலாம் படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான உங்களுடைய விளக்கங்கள் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு நிறுவனத்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர காலத்துக்கு இந்த மருத்துவ சேவைகளை நம்ம வந்து தயங்காமல் செய்யறதுக்கு, அதுக்கு முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு இலகுவா ஸ்மூத்தா அந்த சூழலை வந்து கடந்து நம்ம போறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் இல்லையா? அதுக்கு ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் இன்சூரன்ஸ் அப்படிங்கறது வந்து உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. யாரு? மிஸ்டர் சபீர் அவர்கள். அவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9710266098 அப்படிங்கிற எண்ணிற்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டு விளக்கங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ராமேஸ்வரத்துக்கு டூர் வர்றீங்க, ராமேஸ்வரத்துக்கு கோயில் பார்க்க வர்றீங்க, தனுஷ்கோடி பார்க்க வர்றீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு வந்து என்ன பிளான் வேணும், எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கணும், அல்லது வந்து உங்களுக்கு வந்து தங்குறதுக்கான இடம், என்ன இடம் கிடைக்கும், எது நல்ல இடம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்க நம்பரை வந்து தொடர்பு கொள்ளலாம். 9003409524 என்ற எண்ணை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்றது மூலமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது காலநிலை மாற்றம் அப்படிங்கறது தான். நீங்க என்ன காலநிலை மாற்றத்தை வந்து பார்த்திருக்கீங்க, இப்ப எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அப்படியே பகிருங்க. நிறைய நேரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுடைய பிரதமர் வந்து வெளிநாடு ஜெனீவா பயணம் மேற்கொண்டாரு, அங்க காலநிலை மாற்றங்களை பத்தி டிஸ்கஷன் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம புவி வெப்பமயமாதல் அப்படிங்கறத வந்து நம்ம போய் பேச போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம செய்திகளா பார்த்துட்டு நம்ம அப்படியே கடந்து போயிருப்போம். ஏதோ ஒண்ணு அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ நாட்டுல ஏதோ பிரதமருக்கு அதுக்கு முக்கியமான வேலை போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிருப்போம், கடந்து போயிருப்போம் இல்லையா? சோ அதுதான் இல்ல. ஏன்னு கேட்டா, இது பிரதமருக்கான ஒரு வேலை மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் உலக நாடுகள் வந்து இது டிஸ்கஷன் பண்ணி என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு யோசிச்சிருப்போம், என்ன இல்லாம ஒவ்வொன்றா மாறி மாறி வந்ததப்பா. அந்த காலத்துல வந்து கரெக்டா பெஞ்சிச்சு, கரெக்டா ஏதாச்சும் மழை பெஞ்சு, கரெக்டா லிமிட்டா வந்து மழை பெஞ்சு, அதே போல லிமிட்டா வந்து வெயில் அடிச்சிச்சு. இது எல்லாமே இப்ப தலையெல்லாம் மாறி போச்சுப்பா, காலம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வயசானவங்க எல்லாம் நம்ம சொல்ல கேள்விப்பட்டோம் இல்லையா? உண்மையிலேயே காலம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து எச்சரிக்கை பண்றாங்க. இந்த பேராபத்து அப்படிங்கறது வந்து எதனால ஏற்படுது அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ முதல்ல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம
வாகனங்கள் பயன்படுத்துறோம் இல்லையா, அது அதிகப்படியான வாகனங்களை நம்ம பயன்படுத்துறது மூலமா, அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம பெட்ரோல் டீசல் மூலமா நம்ம பயன்படுத்தி வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழிவு புகைகள் அப்படிங்கிறது வந்து இந்த வளிமண்டலத்தில் அதிகமாக கலக்க போகும்போது இந்த ஆக்சிஜனுடைய லெவல் வந்து கம்மியாகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து மாறுது. காலநிலை மாற்றமும் பருவநிலை மாற்றமும் மாறுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து வெப்பம் ஆயிடுச்சுப்பா, சூடு ஆயிடுச்சு. இதுனா கடந்த வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எங்கேயுமே கிடைக்கல. ஒரு இடத்துல கூட வந்து ஏசி வந்து டிமாண்ட் ஆயிருச்சு. எந்த ஏசியுமே கிடைக்காத அளவுக்கு, அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஏசியின் மீது வந்து மோகம் கொண்டுட்டாங்க. அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் காரணம். ஸோ இந்த புவி வெப்பமயமாதல் அப்படிங்கறத வந்து உருவாக்குனதை வந்து நம்ம மக்கள் தான். ஸோ இந்த மக்கள் உருவாக்குனதுக்கு முக்கிய காரணமே அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏசியை தேடுறோம். அதாவது இயற்கையான நம்ம அந்த சூழலை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம செயற்கையான விஷயங்களை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஏசி வாங்கி வைக்கிறதுனால நமக்கான ஒரு தற்காலிக ஒரு குளிர்வு தான் கிடைக்குமே தவிர இன்னும் அதிகப்படியான இந்த புவி வெப்பமயமாதலை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசியின் மூலமா வரக்கூடிய அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹீட்டு, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் மூலமாக நமக்கு குளிர்விச்சு வரக்கூடிய வெளியில் வரக்கூடிய அந்த கேஸு, இது எல்லாமே வந்து நமக்கு இந்த புவி வெப்பமயமாதலை வந்து அதிகப்படுத்துது. ஃப்ரிட்ஜு, ஏசி, இப்படி எல்லா உபகரணங்களும் வந்து நம்ம பயன்படுத்துறது மூலமாக அதிகப்படியான வெப்பத்தை வந்து கூட்டுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை. ஸோ இது நம்ம செஞ்ச சில தவறுகள் மூலமா நம்ம ஏசியை தேடுறோம். ஸோ ஏசி பயன்படுத்துறதுனாலையும் அதிகப்படியான வெப்பம் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி செய்த சில தவறுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பூமியில விளைவிக்கக்கூடிய பயிர் இதுகள்லாம் வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்வோம், பூச்சி மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்துவாங்க. அதாவது விளைச்சல் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, பூச்சி மருந்துகளை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ பூச்சி மருந்துகளை வந்து பயன்படுத்துறது மூலமா இந்த மண்ணில் என்ன செய்யுமா, இந்த மண்ணில் நிறைய வந்து வளங்கள் வந்து கெட்டு போயிடும். அப்படி இருக்க போகும்போது பயிர்கள் தானா வளர்றதுக்கான முயற்சி இருக்கவே இருக்காது. அந்த மண் வந்து அந்த தரம் இருக்காது, மண் வளம் இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த மண் வந்து ரொம்ப கெட்டு போயிடும். மண்ணில் இருக்கக்கூடிய இந்த வளம் கெட்டு போச்சுன்னா ஆக்சிஜன் லெவலும் வந்து நமக்கு கெட்டு போகும். அதனாலேயே வந்து என்ன செய்யறாங்க, இந்த புவி வெப்பமயமாதல் அதிகமாகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மரங்களை வந்து நம்ம அதிகமா வெட்டுறோம். நிறைய பயன்பாடு இன்னைக்கு வந்து நகரமயமாகி போயிட்டு இருக்கு. எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ பிளாட் போட்டு வித்துட்டு இருக்க போகும்போது நிறைய மரங்கள் அழிக்கிறாங்க. நிறைய வந்து சாலைகள் அமைக்கிறதுக்காக மரங்கள் வெட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு காரணம். மரங்களை வந்து தூரோட நம்ம வெட்டி எடுக்கிறது மூலமா ஒரு மரம் நிறைய விஷயங்கள் நமக்கு தருது. அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்காம போறதுனால இந்த புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது ஒன்று அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கழிவுகள், குப்பை கழிவுகளை வந்து நம்ம அதிகமா வந்து கொட்டுறோம் இல்லையா. அதாவது முறையற்ற முறையில வந்து எங்க பார்த்தாலும் குப்பை இத கோபுரமா பாக்குறோம். எங்க பார்த்தாலும் ஒரு பேடு குப்பை மேடுகள் அப்படிங்கறத வந்து பாக்குறோம். ஸோ இந்த குப்பை மேடுகள் மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குப்பைகள் வந்து மக்கியும் மக்காமலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு விதமான நாற்றம் வருது இல்லையா. இந்த நாற்றம்னா மீத்தேன் வாயு.
இந்த மீத்தேன் வாயு நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம், மீத்தேன் எடுக்க போறாங்க, மீத்தேன் வாயு எடுக்கிறதுனால நிறைய இடத்துல எதிர்ப்பு கிளப்புது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய வந்து பத்திரிகை செய்திகளாகவும் தொலைக்காட்சி செய்திகளாகவும் பார்க்குறோம் இல்லையா. இந்த மீத்தேன் வாயு இலவசமாகவே நம்ம வந்து குப்பைகள் கூடாரங்கள் மூலமாக நம்ம அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதன் மூலமாக நிறைய மீத்தேன் வாயு ஏற்படுது. இந்த மீத்தேன் வாயு வளிமண்டலத்தில் கலக்கிறதுனால ஆக்சிஜனுடைய லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதன் மூலமாகவும் இந்த பருவநிலை மாற்றம் வருது, புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறத ஏற்படுது. ஸோ புவி வெப்பமயமாதல் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம நம்ம பூமியில போடக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா. இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை இன்னைக்கு அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். ஒரு கடைக்கு போனாலுமே டக்குன்னு என்ன செய்வோம், ஒரு ஷாப்பிங் கவர் கொடுங்க, என்ன நீங்க கடை வச்சிருக்கீங்க, ஒரு கவர் இல்லாத கடை, நான் 100 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கேன், 100 ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கியிருக்கேன், இது எப்படி நான் கையில் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், பழங்காலத்து பையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் நம்ம நிறுத்திட்டோம். ஏன்னா கடையிலே வந்து பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்த கவர் மூலமாக நம்ம வேஸ்டேஜ் நம்ம வந்து அதிகமாக நினைச்சிடும், வீட்டில் கொண்டு போய் போட்டு அது மாதிரி தூக்கி போட்டுரும். ஸோ இதெல்லாம் வந்து பூமியில் மக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ பூமி வந்து ரொம்ப மலட்டுத்தன்மை ஆகுது, அதனால பயிர் விளைவிக்கிறதுல கஷ்டமாகுது, பூமி வெப்பமயமாதல் ஆகுது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பிளாஸ்டிக்கை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து சில தடைகள்லாம் விதிக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளை மீறி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதிப்புகள் ஏராளம். அதைத்தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து நமக்கு பேராபத்து காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பேராபத்து என்ன, அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சியாளர்களை சொல்றாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத